நான் வந்து 2003 வந்து அமெரிக்கா போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அமெரிக்கா பார்த்த உடனே எனக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருந்தது. யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நிறைய வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்க தான் தெரிய வந்தது, நான் படிச்சிருக்கிறது வந்து நாட் ஈவன் 0.5% ஆஃப் வாட் இஸ் தேர் இன் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி. செல்ஃப் லேர்னிங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அதன் மூலியமாக தான் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டதை வந்து படிக்கவும் முடியும், அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டதை வேலை செய்ய முடியும். இலான் மாஸ்க் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். ராக்கெட் சயின்ஸ் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரே உட்காந்து ஃபுல் ராக்கெட் சயின்ஸ் படித்து இப்போ இருக்கிற ஸ்பேஸ் எக்ஸுக்கு சீஃப் ராக்கெட் சயின்டிஸ்ட்டாக அவர் தான் இருக்கார். நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து இந்த ஃபேன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போவே யூகிச்சு அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வரப்போகிற ஃபேனை இப்போவே கொண்டு வரணும் மார்க்கெட். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ட்ரெயினாக இருப்பாங்க சார்? 15 இயர்ஸில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருப்போம். ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷனில் ஃபவுண்டர் ஆஃப் விஃபி சுரேஷ் கோபாலகிருஷ்ணன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். சார், இப்போ கிராமத்தில் இருக்க குழந்தைகளுக்கு அறிவியல் சார்ந்த கல்வியை வழங்கிட்டு வரீங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது சார். இது மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது வந்து நம்மளுக்கு ஒரு ஊண்டுகோல் இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு. என்னுடைய +2 காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். சரியாக படிக்கலை, ஐ ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் அண்ட் கேம் அவுட் ஆஃப் தி காலேஜ். படித்து முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு வந்து எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக அமெரிக்கா போகணும், அதுக்காக காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆம்பிஷனாக இருந்தது. காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு வந்து இதுதான் எனக்கு இதோட வேலையே. அதனால் நான் வந்து கம்ப்யூட்டர் படித்தா காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்போது 1998 வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்போது அந்த காமர்ஸ் படிச்சுட்டா நம்ம வந்து அமெரிக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு. அதனால் நான் வந்து பயங்கர தீவிரமாக கம்ப்யூட்டர் படிக்க ஆரம்பித்தேன் நான். அப்போ அது வரைக்கும் 1998 நான் காலேஜ் முடிச்சு வர வரைக்கும் எனக்கு கம்ப்யூட்டர்னா என்னென்னே தெரியாது. பட் நான் வந்து கம்ப்யூட்டர் உட்காந்து படித்து அப்புறம் வந்து பல வாய்ப்புகள் ஏற்படுத்தி நான் வந்து 2003 வந்து அமெரிக்கா போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நான் போய் இறங்கின உடனே நான் ஃபஸ்ட்டு அமெரிக்கா பார்த்த உடனே எனக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருந்தது. ஏன்னா அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அங்கே இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டு அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஷாக்கிங் உணர்வு ஏற்பட்டது. இங்கேருந்து போனதால் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் தெரியும். நானும் என்னோடய தகப்பனார் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். பட் ஹி வாஸ் செட்டில்டு இன் சென்னை பிஃபோர் ஐ வாஸ் பார்ன். இருந்தாலும் பட் கிராமத்தோடு எனக்கு வந்து அதிகமாக தொடர்புகள் இருந்ததால், என்னோடய பெரியப்பா சித்தப்பாலாம் கிராமத்தில் இருந்ததால் நான் கிராமத்தில் அடிக்கடி எனக்கு தொடர்பு இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து நம்ம இப்படி இருக்கோம், இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது. ஃபஸ்ட்டு வந்து இவங்க எப்படி வந்து இந்தளவுக்கு இவங்க அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மாதிரி நிறைய வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்க தான் தெரிய வந்தது, நான் படிச்சிருக்கிறது வந்து நாட் ஈவன் 0.5% ஆஃப் வாட் இஸ் தேர் இன் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஸோ நம்ம வந்து வெறும் ஸ்க்ராட்ச் தான் தொட்டிருக்கோம், இன்னும் தொட வேண்டியது எவ்வளவோ தூரத்தில் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது. அதன் பிறகு வந்து இவங்க இந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்காங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா, நாம் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ். அப்புறம் நம்மளோட ஹிஸ்ட்ரியை வந்து நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நாமளும் வந்து நிறைய சயின்டிஃபிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நாமளும் இன்ஃபீரியர் கிடையாது அவங்கள விட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக பரப்பிட்டாங்க. எல்லா சயின்டிஃபிக் இன்வென்ஷனும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் வந்து இங்கிலீஷ், இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. நம்மளும் நம்ம இந்தியாவிலையும் இங்கிலீஷ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து அந்தளவுக்கு பரப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதை விட ஒரு பெரிய இன்வென்ஷனை வந்து நாம் பண்ணியிருக்கோம். அதை விட அவங்க பண்ணியிருக்கிற இதை விட நம்மளோட இன்வென்ஷன் வந்து இன்னும் பெருசு. அது என்னடான்னா கான்செப்ட் ஆஃப் ஜீரோ. அது உண்மையான அர்த்தம் என்னென்னா, ஒரு
9 லெட்டர்ஸை வச்சு இன்ஃபினைட் நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து கண்டுபிடிச்ச அந்த டெசிமல் நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லுக்க எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்காலேயும் 1 2 3 தான் சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. சவுத் அமெரிக்காலேயும் 1 2 3 தான் யூஸ் பண்ணுறாங்க. சைனீஸும் 1 2 3 தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கிலீஷை வந்து 1 பில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்கன்னா இருக்கிற 8 பில்லியன் பீப்புளும் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஃபோன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ஃபோன்லேயும் எல்லா ஊரில் இருக்கிற ஃபோன்லேயும் 1 2 3 தான் இருக்குது. ஸோ நம்மளாலையும் ஆல்ரெடி நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்மளும் இந்த மாதிரி நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். இப்போ திப்பு சுல்தான் தான் ஃபஸ்ட்டு ராக்கெட் விட்டவர். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் படித்தேன். அப்புறம் தஞ்சாவூர் கோயில், கல்லணை இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்தது. ஸோ நாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். மற்றபடி வி ஆர் நாட் இன்ஃபீரியர் பீப்புள் அப்படிங்கிறது வந்து என்னோடய பிலீஃபாக இருந்தது. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணால் இதை வந்து என்ன பண்ணால் வி கேன் பிரிங் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு 13 வயசு ஆகும்போதே எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு கான்செப்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கான்செப்ட் தான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட் என்னன்னா, ஒரு புதுசாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணணுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் அந்த ப்ராடக்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டில் என்ன ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது டொயோட்டா கார் வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்குது. இன்றைக்கி கார் இண்டஸ்ட்ரியை அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அந்த டொயோட்டாவை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து டொயோடோ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ஜிஎம், செவரோலெட், கிரைஸ்லர், ஃபோர்டு மாடல் 68 இந்த 3 காரையும் எடுத்து அதில் இருக்கிற இன்ஜின்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டொயோட்டா காரையை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த கான்செப்டும் சரி, இந்த கான்செப்ட் ரெண்டையுமே வந்து நான் மேட்ச் பண்ணி பார்த்தேன். சரி, இதையே நாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும், யங் ஏஜ்லேயே கொண்டுட்டு போயிட்டு இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்டை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் ஒரு திங்க் பண்ண ஆரம்பித்தேன். அது நான் யூஎஸில் இருக்கிறேன். பட் என்னுடைய பாடி தான் அங்கே இருக்குது, மைண்டெல்லாம் ஃபுல்லாக இங்கே இந்தியாவில் இருந்தது. ஆனாலும் நான் யூஎஸ் விட்டுட்டு இங்கே வர வேண்டிய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து நான் யூஎஸ் விட்டு இங்கே வர மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸுமே இங்கிலீஷில் இருக்குது. அதனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தமிழ் மீடியம் பசங்கள்லாம் வந்து என் கூட படித்தாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப இவன் தோ தே ஆர் வெரி வெரி ஸ்மார்ட். அந்த ஒரு பேரியர் இருக்கும் லாங்குவேஜ் தெரியாததுனால. அந்த லாங்குவேஜ் தெரியாததால் அவங்களால வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒன்றுமே பண்ண முடியலனாலும் இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து இன்டர்நெட்டில் வந்து யாராவது டீச்சர்ஸ் எனக்கு வந்து இங்கிலீஷ் வில்லேஜஸில் போய்ட்டு சொல்லிக் கொடுக்க டீச்சர்ஸ் கிடைப்பாங்களான்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன். அப்போ வந்து நான் ஒரு ஆட் பார்த்தேன். ராஜசெல்வம்னு சொல்லிட்டு புவனகிரியிலேருந்து ஒரு டீச்சர் வந்து இந்த மாதிரி நான் வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பரோட போட்டிருந்தார். அதை பார்த்த உடனே நான் அவருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் டீச் பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் வந்து என்னை விட பல மடங்கு ஸ்மார்ட்டாகவும் என்னை விட பல மடங்கு சோஷியல் காசஸ் மேலே அக்கறையாகவும் இருக்கார். என்னை விட வந்து ஹீ இஸ் மோர் ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டியும் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உணர ஆரம்பித்தேன். ஸோ வி போத் பாண்டட். அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அவரை மாதிரியே இருக்கிற நேர்மையாக அக்கறை உடைய இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்கள் நிறைய பேர் போய் கூப்பிட்டு வந்து நம்மலாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து கிராமப்புறத்தில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவோம். அதன் மூலிமா ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் வந்து ஸ்டார்டிங். சார், நீங்கள் இப்போ சொல்கிறப்ப சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து யூஎஸ்லேருந்து நான் பார்த்தப்ப எஜுகேஷன் சிஸ்டம் அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி ஒரு நெகட்டிவிட்டி நிறையாவே இங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஏன் வந்து இன்னும் சிஸ்டத்தை மாற்றாமல் இருக்காங்க? நிறைய கார்ட்டூன் இமேஜ் கூட வந்திருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். சில பேர் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், மீடியா பிடிக்கும். ஏன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி எஜுகேஷன் கொடுக்குறாங்கன்ட்டு
ஸோ இங்கிலீஷில் அதாவது நீங்கள் யூஎஸில் இருக்கிறப்ப என்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை அவங்க வந்து பின்பற்றியிருந்தாங்க? இப்போ என் பையன் வந்து 9th கிரேட் படிக்கிறான். இப்போ அவனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன படிக்கிறது அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸை வந்து அவன் சூஸ் பண்ணிக்கிறான். இப்போ அல்ஜிப்ரா படிக்கணுமா, இல்லை பயாலஜி படிக்கணுமா, என்ன படிக்கலாம், என்னென்னலாம் எலக்டிவ்ஸ் இருக்குங்கிறத 9th கிரேட்லேயே ஹீ இஸ் ஏபிள் டு செலக்ட். எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இல்லாத மனுஷனே இருக்கவே முடியாது. இப்போ நான் என் கூட வேலை பார்த்தவங்களுடைய ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். இப்போது ஜெஃப், நான் வந்து நியூயார்க் ஸ்டேட் போலீஸில் வந்து நான் ஒரு ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் கூட ஒருத்தர் ஜெஃப் எல்மன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். அவருக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸில் அந்தளவுக்கு ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம். அதனால் எல்லாருமே வந்து அவரை அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து பண்ணி முடித்தோம். அங்கே வந்து எப்படின்னா, ஒவ்வொரு சிட்டிலையும் போலீஸ்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு 250 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ப்ராடக்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். 250 போலீஸ் சீஃப்ஸோட பேசணும். அந்த ஒரு ப்ராடக்டையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஒர்க் வந்தது. அது 1 இயர் ஆகும் அந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு. அப்போது ஜெஃப்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்தாங்க. அவர் வந்து 2 மாதத்தில் அதை முடித்தார். என்ன காரணம்டான்னா, ஹீ லவ்ஸ் டு கம்யூனிகேட் வித் பீப்புள். ஓகே, அவரோட ப்ளஸ் பாயிண்ட் அது. அப்போ தான் அவருடைய பாஸ்ட்டை நான் கேட்டேன், என்னங்க ஜெஃப் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டதுக்கு பாஸ் சொன்னார் என்கிட்ட, ஹீ ஃபவுண்ட் ஹிஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒவ்வொரு மனுஷனும் யாருமே வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். அந்த திறமையை வந்து ஊக்குவிக்கணும். ஊக்குவிச்சோம்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபீல்டில் வந்து அவங்க ஷைன் ஆவாங்க அப்படிங்கிறது என்னோடய பிலீஃபு. எஜுகேஷன் சிஸ்டம்லாம் மாற்றணும், பெருசாக மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் என்னுடைய தாட் ப்ராசஸ் கிடையாது. பட் செல்ஃப் லேர்னிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும். அந்த கியூரியாசிட்டி இது எப்படி ஏங்குது அந்த மாதிரி ஒரு. ஆமாம், செல்ஃப் லேர்னிங். அதாவது இப்போது நான் பெருமைக்கு சொல்லலை, பட்டு எங்கள் அப்பா இறந்த உடனே அம்மா வந்து காம்பன்சேஷன் கிரவுண்டில் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது நான் படித்து முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அம்மாவால் என்னால் ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணவே முடியல. பட் நானே வந்து புக்கை வாங்கி அங்கங்கே என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்ககிட்டலாம் கடன் வாங்கி புக்கை வாங்கி நான் படிச்சிடுவேன். ஸோ ஏன் சொல்ல வரேன்டான்னா, அவங்கவுங்களும் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், கூகுள் மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன், ChatGPT மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில், இன்டர்நெட் இருக்கிற சுச்சுவேஷனில் செல்ஃப் லேர்னிங் கெப்பாசிட்டியை வந்து வளர்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மீடியான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்க, பட் தட் டஸ் நாட் ஸ்டாப் யூ ஃப்ரம் லேர்னிங் மீடியா அவுட் சைட் ஆஃப் யுவர் கோர்ஸ். நிச்சயமாக. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பூத்திட்டோம்னா, அவங்க கரிக்குலம் படிக்கிறாங்க, டிகிரி வாங்குறாங்க, ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய செல்ஃப் என்ன இதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்களே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இலான் மாஸ்க் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். ராக்கெட் சயின்ஸ் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவரே உட்காந்து ஃபுல் ராக்கெட் சயின்ஸ் படித்து இப்போ இருக்கிற ஸ்பேஸ் எக்ஸுக்கு சீஃப் ராக்கெட் சயின்டிஸ்ட்டாக அவர் தான் இருக்கார். ஸோ அது காரணம் வந்து செல்ஃப் லேர்னிங் தான். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் லேர்னிங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அதன் மூலியமாக தான் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டதை வந்து படிக்கவும் முடியும், அவங்கவுங்க விருப்பப்பட்டதை வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இப்போ ஆனால் கொஞ்சம் மாறிட்டு வருது சார். பிகாஸ் எப்போவுமே டிகிரி தான் இருப்பாங்க பேரண்ட்ஸ்லாம். இப்போ சமீபத்தில் வர ஜென்ரேஷன் எல்லாருமே அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி ஆன்லைனில் எஜுகேஷன் முடிச்சுட்டு அவங்க ஒரு பிஸ்னஸோ இல்லைனா கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு லெவலுக்குமே போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நம்மளுக்கு பிடிச்சதை இப்போ கற்றுக்கிறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெரியாத ஒரு நிலைமையும் இருக்குல்ல சார். நிறைய பேருக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து ஓகே அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி சார் ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு? வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம கழிக்கணும்னா, எவ்ரிடே வந்து நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். அதுதான் ஹாப்பினஸ். இப்போ உங்களுக்கு மீடியா பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த வேலை செய்கிறீங்க, எனக்கு கம்ப்யூட்டர் பிடிச்சிருக்குன்னா நான் அந்த வேலை செய்கிறேன்.
அதுதான் வந்து எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்கிறது தான் வாழ்க்கையின் கோலே அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். எந்த வேலையை செய்யும்போது நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதை. அது அவ்வளோ சுலபமாக அந்த ஹாப்பினஸை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ பிகம் ஜாய்ஃபுல் லைஃப். அந்த ஹாப்பினஸ் கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க, ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம சுருங்கிடுவோம். ஒரு 30 வருஷம் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகி வெளியில் வந்து அப்படியே இருந்துடும். அந்த 30 வருஷம் வேலையை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி செய்யலான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களோட லைஃப் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயந்தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ட்ரிக்ஸ் என்னென்னா, எது வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது, எந்த மாதிரி ஒர்க்கு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸு டீச்சர்ஸ்லாம் வந்து கிட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த வேலை செய்யும்போது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இப்போ நான் வந்து என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே பியானோ சொல்லிக் கொடுத்தேன், ஸ்போர்ட்ஸில் போட்டேன், என்னென்னவோ பண்ணோம். அவனுக்கு வந்து நான் சாஃப்ட்வேரில் இருக்கேன், பட் அவனுக்கு வந்து ஹார்ட்வேரில் விளையாடுறது தான் அவனுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்குது. ஓகே. ஸோ நீ அதே பண்ணிடு, எலக்ட்ரானிக்ஸ் படி அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸும் பேரண்ட்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதும், ப்ளஸ் செல்ஃப் லேர்னிங் பண்ணதும் அப்படிங்கிறதும் நம்ம பண்ணால் ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். சார், இப்போ இந்த விஃபி ஆர்கனைசேஷன் நிறுவி எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் டீச் பண்ணுறீங்க சார்? நாங்கள் விஃபி ஆரம்பிச்சு 2008 நவம்பர் 14 ஆரம்பித்தோம். ஒரு 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில்லேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃப்ரம் 8th அண்ட் அபவ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து வி ட்ரெயின் தம். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ட்ரெயினாக இருப்பாங்க சார்? 15 இயர்ஸில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருப்போம். இப்போ இது ஆர்கனைசேஷன் எப்படி சொல்லுது சார்? ஸ்கூல் மாதிரியா, இல்லைனா வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ், நீங்கள் சொல்கிற இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மட்டும் கற்றுக்கிற மாதிரி இருக்கா? ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் மெயின் ஃபோக்கஸ் எங்களுது. அது இல்லாமல் இப்போ ஸ்னாப் சர்க்கியூட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளே கிரவுண்ட், எலக்ட்ரானிக் பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அது யூஎஸில் இருக்குது. அதெல்லாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அங்கேருந்து வாங்கி அனுப்புவோம். அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 150 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். லைட் வர வைக்கிறது, சவுண்ட் வர வைக்கிறது, சைரன் வர வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு 150 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்சு அவங்கள அந்த எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மெயினாக எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கணுங்கிறது வந்து எங்களுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே சார். இப்போ அதுவும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் பண்ணுறீங்கனாலே அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் லெவல் நிறையா இருக்கும். அவங்கள வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபோக்கஸ்டாக எதுவுமே கற்றுக்க வைக்க முடியாது. அந்த டீச்சிங் ப்ராசஸை எப்படி நீங்கள் ஆக்குறீங்க சார்? இது வந்து ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் ஒரு தடவை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப் சர்க்கியூட்டே வந்து ஒரு தடவை பண்ணிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸையே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ தே வில் கம் அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது அவங்க வந்து தே ஃபீல் பெட்டர். இப்போ 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்க ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னா எதை சொல்வீங்க? இப்போது எங்களுடைய விஃபி மூலிமா இப்போ நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ எங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 2 தடவை வந்து நீட் எக்ஸாம் எழுதி ஷி ஃபெயில்டு. பட் நாங்களும் அவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்து 3வது தடவை அவங்க வந்து அவங்களுக்கு வந்து டென்டிஸ்ட் கிடச்சிது, பிஎஸ்சி அக்ரி அந்த மாதிரிலாம் எதோ கிடச்சிது. பட் அவங்க வந்து நான் வந்து எம்பிபிஎஸ் தான் படிப்பேன், வீட்டில் உட்காந்துருப்பேன் வழி மற்ற எதுவும் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து ஷி வாஸ் அடமெண்ட் தட் ஐ வில் ஒன்லி கோ ஃபார் எம்பிபிஎஸ். 2 வருஷம் அவங்க வெயிட் பண்ணி 3வது அட்டம்ப்டில் ஷி கிளியர் பண்ணிவிட்டு நவ் ஷீஸ் ஸ்டடிங் 2nd இயர் இன் தி நாமக்கல் மெடிக்கல் காலேஜ். ஸோ லைக் தட் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் அது ஒன் ஆஃப் தி ப்ரவுடு மூமெண்ட்ஸ் ஃபார் அஸ் when she got through the NEET exam 3rd time. இப்போ இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமா அதை டச் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோன்ட்டு,
ஆனால் இதோட பேசிக்ஸ் என்ன எப்படி சார்? இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபேன் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலியமால நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கன்னா, பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் என்னங்கிறத நம்ம கற்றுக்குறோம். பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் என்னென்னா, எனி ஃபீல்டு இது வரைக்கும் என்ன இருக்குது கான்செப்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து இந்த ஃபேன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போவே யூகிச்சு, அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வரப்போகிற ஃபேனை இப்போவே கொண்டு வரணும் மார்க்கெட்டுக்கு. அதுதான் உண்மையான பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். மார்க் வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு இருக்கிறதும் ஒரு வழி தான். பட் உண்மையான பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து இன்னோவேஷன் பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்தந்த சப்ஜெக்டில் பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாட் ப்ராசஸ். இப்போ உங்களோட எய்ம் எப்படி இருக்குன்னா, கிராமப்புற மாணவர்களுக்கு இது மாதிரி தன்னார்வலற்ற தொண்டு செய்கிற மாதிரி தான் சார் இருக்குது. ஆனால் அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தவே நம்மளுக்கு வந்து மணி, ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க சார்? இப்போதைக்கு நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், தெரிஞ்சவங்க அப்படிங்கிறத வச்சு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எங்களால் வந்து பெரிய லெவலில் பண்ண முடியலை இப்போதைக்கு. பட் எங்களுடைய விஷன் என்னென்னா, எப்படி இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும், எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்கும். ஸோ ஜிம் வந்து உடம்புக்கு உடற்பயிற்சி பண்ணுற மாதிரி, லைப்ரரி எப்படி புக்ஸ் நம்ம கொடுக்குதோ அந்த மாதிரி எங்களோட விஷன் என்னென்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து ப்ரீ ரிசர்ச் ஃபன் ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய லாங் டேர்ம் கோல். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கடான்னா, அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ வேணால் வரலாம், எதை பற்றி வேணால் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற. அது வந்து நாட் இந்த கரிக்குலம், அது வந்து ஃபன் ஆக்டிவிட்டி எக்ஸ்டர்னலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்க்லேயும் டேபிள் டென்னிஸ் போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க யார் வேணால் எப்போ வேணால் வந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஃபன்னுக்காக அது என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் இப்போ இன்றைக்கி சைனீஸ் வந்து இன்றைக்கி நம்பர் 1 இருக்காங்க டேபிள் டென்னிஸில். அந்த மாதிரி நாம் வந்து சயின்டிஃபிக்காக ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இந்த மாதிரி இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், எல்லா கிராமத்துலேயும் ஒரு லைப்ரரி இருக்குது. லைப்ரரி மாதிரியே ஜிம் மாதிரியே ஒரு ப்ரீ ரிசர்ச் ஃபன் சென்டர் இருக்குது. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இன்னோவேஷனாக நிறையா மாடல்ஸ் க்ரியேட் ஆகும். ஆமாம், நைஸ் சார். இப்போ இது நீங்கள் வந்து உங்களோட விஷனாக சொல்லிட்டீங்க. பட் இதை நடத்துறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஸ் ரீதியாக ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? இதை வந்து 3 விதத்தில் பண்ணலாம். ஒன்று, கவர்மெண்ட் சப்போர்ட்டோட நம்ம பண்ணலாம். 2வது, ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம். இப்போ ஜிம்மே பார்த்தீங்கன்னா, இப்போது யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஜிம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஜிம் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலில் பண்ணலாம். பிஸ்னஸ் மாடலில் பண்ணுறது தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் லாங் டேர்மில், லாப நோக்கோட பண்ணால் தான். அது இல்லாமல் 3வது வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணுறதுக்கு சான்ஸ். அது அந்தளவுக்கு எவ்வளோ தூரம் சஸ்டைன் பண்ண முடியும் எனக்கு தெரியல. கவர்மெண்ட் சப்போர்ட்டு இல்லைன்னா பிஸ்னஸ் மாடலில் பண்ணால் தான் அது வந்து சஸ்டைன் பண்ண முடியும் லாங் டேர்ம் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே சார். இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் மேபி விஃபி ஆர்கனைசேஷனில் வந்து நம்மளும் வந்து ஒரு பர்சனாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்? எந்த இதில் சார் உங்களை வந்து அணுகலாம்? weffi.in சொல்லிட்டு எங்களோட வெப்சைட் இருக்குது. வாலண்டியர்ஸும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவங்க வந்து வாலண்டியர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து வெப்சைட் மூலிமா பண்ணிடலாம். இட்ஸ் weffi.in. அந்த வெப்சைட்டில் யூ கேன் ரெஜிஸ்டர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அதே மாதிரி பேரண்ட்ஸும் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கற்றுக் கொடுக்கறது, நீங்கள் சொன்ன மாதிரி பியானோவோ அது மாதிரி ஸ்போர்ட்ஸோ கற்றுக் கொடுக்குறது இருக்குது. ஆனால் அந்த கற்றுக் கொடுக்குற டெக்னிக்ஸ் ஏதாவது ஈஸியான வழிமுறைகள் இருக்கா சார்? கற்றுக்கிறது கொஞ்சம் ஹார்டு தான். அதனால் அவ்வளோ சுலபமாக நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணல. பட் எல்லாத்தையுமே வந்து இப்போது நான் ஒரு புக் ஒன்று எழுதியிருந்தேன், சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஒரு நியூ எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 7 ஸ்டெப்ஸு நான் ப்ராசஸ் சொல்கிறேன். அதில் செகண்ட் ஸ்டெப் வந்து கான்கர் தி ஃபியர் ஆஃப் அன்னோன் வித் கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வச்சுருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு சைக்கிளை பற்றி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, இப்போ 2 வீல் இருக்குது, 2 டியூப் இருக்குது, ஒரு பெல் இருக்குது, ஒரு ஹேண்டில் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 10 ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த 10 ஐட்டம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேறு எதுவுமே இதில் இல்லை
அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யூ வில் கம் டு நோ தட். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபியர் போயிடும். ஸோ இந்த 10 தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது, இதுக்கு மேலே வேறு எதுவுமே இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி, பட் அந்த பார்ட்ஸ் சொல்கிறேன் நான், ஓகே. அந்த பார்ட்ஸை மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரெடிட் கார்டு நம்பர் 16 டிஜிட் கிரெடிட் கார்டு நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் 4 நாளாக பிரிச்சுக்கணும். ஸோ 4 நாளாக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாளை நீங்கள் 4 வாட்டி எழுதி பார்த்து, செகண்ட் நாளில் நீங்கள் 4 வாட்டி எழுதி பார்த்து, ஒரு 4 நாளாக நீங்கள் கான்கர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ என்னோடய கிரெடிட் கார்டு நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. பட்டு அந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி வி ஷுட் ஸ்டடின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். சார், இப்போ உங்கள் டீச்சிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு புக்குமே லான்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு ஸ்டெப் தான் சொல்லியிருக்கீங்க, 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னென்ன 7 ஸ்டெப்ஸ் சார் அது? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பெனிஃபிட் ஆஃப் தி நாலேஜ். அது என்ன ஸ்டெப்புன்னா, இப்போ நீங்கள் கேல்குலஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேல்குலஸ் வந்து எந்த இடத்துல அப்ளை ஆகுது அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் வந்து வெறும் x = y அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் இல்லை. இப்போ கேல்குலஸ் படிக்கிறதால ராக்கெட் என்ஜின் டிசைன் பண்ணலாம், இப்போது ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் டிசைன் பண்ணலாம், ஏடிஎம் டிசைன் பண்ணலாம். அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும். இதை நம்ம படிக்கிறதுனால நாளைக்கு இந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் அது. செகண்ட் ஸ்டெப் நான் சொல்லிட்டேன், நான் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் பண்ணுறது. 3வது ஸ்டெப் வந்து ஸ்டோரி ஆஃப் தி கான்செப்ட். அப்படின்னா ஒரு மெட்டஃபரோட நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கேட்சியாக இருக்கும். இப்போ இன்டர்நெட்டை வந்து ஒரு மெக்டானல்ட் ஃப்ரான்ச்சைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வச்சே நம்ம இன்டர்நெட்டை வந்து சொல்லிடலாம், டெக்னிக்கலாக சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி அது 3rd ஸ்டெப்பு. 4th ஸ்டெப் வந்து இப்போ நம்ம எல்லாம் படித்தோம், பட் ஆனால் ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்குவோம். ஆமாம். அப்படி இல்லாமல் டீச்சரே வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு டிப்ஸு கொடுக்கணும், டிப்ஸ் ஃபார் மெமரைசிங்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சார்ல்ஸ் ட்ரூங்கிறவங்க வந்து ஒரு ஹியூமன்லேருந்து பிளட் எடுத்து இன்னொரு ஹியூமனுக்கு பிளட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். நான் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்டான்னா, பிரின்ஸ் சார்ல்ஸ், இப்போ அவர் கிங் சார்ல்ஸ் ஆகிட்டார், அவரும் ட்ரூ பேரிமோர்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. நான் மென்டலி வந்து ஒரு பிக்சர் நான் வச்சுக்கிட்டேன். எப்படிடான்னா, பிரின்ஸ் சார்ல்ஸ்லேருந்து பிளட் எடுத்து ட்ரூ பேரிமோருக்கு பாஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு மென்டல் பிக்சரை ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு சார்ல்ஸ் ட்ரூங்கிற பேர் மறக்கவே மறக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டல் பிக்சர் அசோசியேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பிலீஃபு. 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வெரிஃபை வித் டெஸ்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஒரு சைக்கிள் பற்றி நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சொன்னாலும் அதை வந்து நீங்கள் ஓட்டி பார்க்காத வரைக்கும் உங்களால் அதை ஓட்டுறது எப்படின்னு கற்றுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அது ஒரு 5வது ஸ்டெப்பு. 6வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ப்ரொவோக் கான்டம்ப்ளேஷன். அப்படின்னா இப்போ எனி கான்செப்ட் நீங்கள் படித்தாலும் அது வந்து யாரோ ஒருத்தருடைய கண்டுபிடிப்பு தான். ஸோ அந்த இன்வென்டருடைய தாட் ப்ராசஸ் என்ன, எப்படி வந்து அவர் யோசித்து அதை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத பற்றி ப்ரொவோக் கான்டம்ப்ளேஷன், திங்க் பண்ண வைக்கிறது ப்ரொவோக் கான்டம்ப்ளேஷன். 7வது ஸ்டெப் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. அது வந்து இன்னோவேஷன் பாசிபிலிட்டிஸ். அப்படின்னா இது வரைக்கும் இவ்வளோ இருக்குது, இதை வந்து அடுத்தது எப்படி நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் டீச்சரே சொல்லித்தரணும். ஸோ இந்த 7 ஸ்டெப்பையும் எனி டாப்பிக்கையும் நம்ம இந்த 7 ஸ்டெப் மூலயமா டீச் பண்ணலாம். அதுக்கு டீச்சர்ஸ் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். டீச் பண்ணாங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து இட் வில் நிறைய வந்து நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு தே வில் ஃபீல் எனர்ஜைஸ்ட். இப்போது பழசையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு லாங் ஜம்ப் பின்னாடி ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி பழசுக்கு போய் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னோவேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஜம்ப் பார்க்க போகுது. ஐ திங்க் இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்கேன் இந்த 7 ஸ்டெப் அப்ரோச்சில். ரொம்ப தெளிவாக வந்து இது பண்ணிட்டீங்க சார். எனக்கே ப்ராசஸ் பண்ணும்போது இப்போ டீச்சர்ஸும் இதை சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஈஸியாக இருக்கும் அது புரிஞ்சுக்கிறதுன்ட்டு. சார், இப்போ விஃபி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களே சார், அதில் ஏதாவது இந்த ஸ்டெப்ஸ்லாம் பயன்படுத்தி ஏதாவது இன்னோவேஷனாக ஏதாவது க்ரியேட் பண்ணியிருக்காங்களா? இப்போது நாங்கள் வந்து இந்த மங்கள்யான் ராக்கெட் வந்து போச்சு. அப்போ அந்த மங்கள்யான் ராக்கெட் போகும்போது இட் வாஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் எவ்ரிபடி வாஸ் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க அதை பார்த்து. அப்போ வந்து எங்கள் டீம் வந்து என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற ரூரல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து
மங்கள்யான் மாதிரியே அப்படியே எக்ஸாக்ட் ப்ரோட்டோடைப் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. ஸோ ப்ரோட்டோடைப் க்ரியேட் பண்ணி அதில் கலர்லாம் கொடுத்து அதில் இருக்கிற அப்படியே அதே மாதிரியே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் மூலிமா அவங்களுக்கு என்ன அதில் அவங்க இருக்கவங்க எல்லாருக்குமே இஸ்ரோவில் நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக நாங்கள் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ப்ரோட்டோடைப்னா அப்படி சார் அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஆமாம், இருக்கிற அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வாட் எவர் வி கேன் அஃபோர்ட் அதை வச்சு வி வர் ஏபிள் டு பில்ட் மங்கள்யான் ராக்கெட். நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். சார் இப்போ எதிர்கால தலைமுறைக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இப்போ நாங்கள் வந்து வெஃபியில் வந்து ஒரு 4 கான்செப்ட் வச்சுருக்கோம். விஞ்ஞானம், வியாபாரம், வீரம், வீடு அப்படின்னு சொல்லிட்டு. விஞ்ஞானங்கிறது வந்து யூனிவர்சல், எல்லா இடத்துக்கும் அது பொருந்தும். வியாபாரங்கிறது வந்து வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து அது பொருந்தும். கம்பெனிஸ் இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் வந்து இங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிற இன்ஃபோசிஸ் யூஎஸில் இருக்கிறாங்க. வியாபாரங்கிறது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பொருந்தும். வீரங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் நம்மளோட டிசிப்ளின், நம்மளோட கன்சிஸ்டன்சி, கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் வீரம்ங்கிறதுல வரும். வீடுங்கிறது வந்து வீடுன்னு சொன்னாலும் அது வந்து சொசைட்டி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு இந்த 4 வி தான் வெஃபி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப நன்றி சார். இப்போ விஃபி பற்றி ரொம்ப தெளிவான விளக்கமும் கொடுத்தீங்க. அதே மாதிரி எப்படி டீச் பண்ணணும், எந்த டெக்னிக்ஸ் வச்சு டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு சார். ஷோக்கு வந்தமைக்கு மிக நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.